முன்னாலே இவ்வளோ ஊழல் பண்ணானா தான் எலெக்ட் ஆனப்புறம் இன்னும் எவ்வளோலாம் உயருது. இந்த மாதிரி ஒரு மனிதனை அந்த கோயம்புத்தூர் மக்கள் தேர்ந்தெடுத்தால் அவர்கள் என்ன கஷ்டப்பட போகிறார்கள் என்று அவங்களுக்கு தெரிய. தொழிலெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார்கள். எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் ஜிஎஸ்டியோட இந்த இண்டஸ்ட்ரியலி பேக்ட் அசோசியேஷன்ஸ் அவங்க யாருமே தைரியமாக பேசுவது பூஜ்யமாயிடும். நான் 2019 இந்த நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போட்ட முதல் வார்த்தை சொன்னது நம்மளோட பொருளாதாரம் நிர்மூலமாகும்னு சொல்லி. இந்த நிர்மலாவால் இந்த டிஎம்கே கேண்டிடேட் என்ன படிச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா எதுவுமே பெருசாக வெளியே வரதில்லை எங்களை பற்றி. ஆனால் இந்த அண்ணாமலை பிஎஸ்சியில் படித்து ஐஏஎம்ல படித்ததால பெரிய யோகிய சிகாமணி சொல்லிட்டு ஓட்ட போட்டுறாது. அவன் பேசுறது பாதி ரபிஷ். வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இன்றைக்கு நான் மறுபடியும் இந்த எலெக்ஷன் முடிகிறது மட்டும் இந்த பாஜகவுக்கு ஓட் போட வேண்டாம் என்று தான் என்னோட வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கும் எந்தெந்த தொகுதி பிஜேபி வேட்பாளர்களையும் தோற்கடிக்க வேண்டும் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள். இப்போ கோயம்புத்தூரில் இந்த அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அவங்க கேண்டிடேட்டு அங்கே பண்ணுற அயோக்கியத்தனம் நிஜமாகவே அந்த கேண்டிடேட் வேட்பாளர் என்னமோ தான் ஒரு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார். தன் மனசாட்சிக்கு தெரியும் தான் என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறார் என்று. ஒரு வேட்பாளர் எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாலே இவ்வளோ ஊழல் பண்ணானா தான் எலெக்ட் ஆனப்புறம் இன்னும் எவ்வளோலாம் ஊழல் பண்ணணும். ஒரு சின்ன 2 வருஷம் கூட ஆள் அந்த பையன் அரசியலுக்கு 2-3 வருஷம் மேக்சிமம். ஆனால் தான் பண்ணுற அயோக்கியத்தனம், தான் பேசுகிற பேச்செல்லாம் அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மனிதனை அந்த கோயம்புத்தூர் மக்கள் தேர்ந்தெடுத்தால் அவர்கள் என்ன கஷ்டப்பட போகிறார்கள் என்று அவங்களுக்கு தெரியல. இப்போ கோயம்புத்தூர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டவுன். அப்போ இன்றைக்கி அங்கே இருக்க எம்எஸ்எம்இஸு குறு தொழிலெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார்கள். எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து அந்த பிஸ்னஸ் இஸ் வெரி பேட்லி அஃபெக்டட். யாருக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியல. இதுதான் உண்மையான நிலை. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. இந்த அசோசியேஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியலி பேக்ட் அசோசியேஷன்ஸ் அவங்க யாருமே தைரியமாக பேசுவது இல்லை. இப்போ இந்த வானதி 2021 அசம்பிளி எலெக்ஷனுக்கு போட்டிக்கிட்டப்போ நான் இதே தான் சொன்னேன். மக்களே அந்த பொம்பளையை தேர்ந்தெடுக்காதீர்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய ஊழல் அரசி வேறு யாரும் கிடையாது என்று. ஆனால் அன்றைக்கு ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி அந்த பிஜேபி ஜெயிச்சு விட்டாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணிக்கு இது ஒரு பெரிய பாடம். ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கு அன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருந்ததால் வானதியை வச்சு நிர்மலா சீதாராமனை விலைக்கு வாங்குறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வானதியோட எலெக்ஷனுக்கு வரல. என்னோடய பேட்டியை பார்த்துட்டு தான். ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த ஊழலில் உடந்த. இப்போ நிர்மலா சீதாராமன் அந்தமா சொல்லுது என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி. காசு கிடையாது. அந்த பொம்பளைக்கு நல்லாவே தெரியும் தான் தோக்கும்னு சொல்லிட்டு. அந்த ஆணவம், திமிர் பேச்சு, இந்த திமிர் பேச்செல்லாம் மக்களை சந்திக்காமே இது ஓசியில் எப்படி ராஜ்யசபாவில் ஏறிட்டு வருது. ஆனால் பேசுகிறது என்னமோ நான் பெரிய யோகிய சிகாமணின்னு. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. தே ஹவ் ஊழலை ஊர்ஜினப்படுத்தியிருக்கிறார்கள். இது they were legalizing corruption with this electoral bonds. ஆனால் இன்றைக்கி என்னமோ பெரிய யோகிய சிகாமணிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கடவுள் தான் வரணும் இவங்களெல்லாம், இந்த ஊழல்வாதிகளை எல்லாத்தையும் அழிக்கிறது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்த சூழ்நிலைக்கு இப்போது நம்மளுக்கு பிஜேபி வகைராவை தோற்கடித்தே தீரணும். ஏனென்றால் இன்னொரு தடவை மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த நம்மளோட பொருளாதாரம் வில் கிராஷ், மொத்தமே பூஜ்ஜியமாயிடும். நான் 2019 இந்த நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போட்ட முதல் வார்த்தை சொன்னது நம்மளோட பொருளாதாரம் நிர்மூலமாகும்னு சொல்லி. இந்த நிர்மலாவால் நிர்மூலம் ஆகும் என்று. அதுதான் இப்போ இருக்குது. ஆனால் அந்த உண்மை வெளியே வராமல் இருக்கிறது. அது எப்போ வெடிக்க போகுதுன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வெடிக்கும்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் மேனேஜர் என்ன சொன்னார்னா, மேடம் ஆல் த பேங்க்ஸ் எல்லா பேங்க்கும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது. இன்னொரு தடவை மோடி ஆட்சிக்கு வந்தால் இட் வில் கிராஷ் கம்ப்ளீட்லி. நாங்கள் யங் பேங்கர்ஸ் எல்லாம் மோடிக்கு ஓட் போட மாட்டோம்னு சொல்லி. அப்போ பேங்க்கில் இருக்க ஊழியரே அது பேசும்போது நம்ம மக்கள் இது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆகையால் இந்த அண்ணாமலை படித்தவர் எல்லாம் கிடையாது. அது மாதிரி பார்த்தோன்னா அப்போ அந்த சிங்கை ராமச்சந்திரனும் படித்தவர் தான். ஓகே, படிப்பை பார்த்து ஓட் போட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு இந்த டிஎம்கே கேண்டிடேட் என்ன படிச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா எதுவுமே பெருசாக வெளியே வரதில்லை இவங்களை பற்றி. ஆனால் இந்த அண்ணாமலை பிஎஸ்ஜியில் படித்து ஐஏஎம்மில் படித்ததால இவன் பெரிய யோகிய சிகாமணின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டுறாதீங்க. அவன் பேசுறது பாதி ரபிஷ். ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஹி கெட்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன். எல்லாமே புருடா. இப்போ கச்சத்தீவை பற்றி ஆரம்பிச்சு விட்டதே அண்ணாமலை தான். இந்த அண்ணாமலைக்கு தெரியுமா வாட் இஸ் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட், வாட் யூ சைன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பெரிய ஒரு ஜால்ரா போட்டார். ஏன் அந்த ஐபிகேஎஃப் போனப்போ ஜெய்சங்கர் வாஸ் அ பொலிட்டிக்கல் செக்ரட்டரி டு இன் ஸ்ரீலங்கா ஃபார் இந்தியா. அப்போ அவருக்கு அப்போ தெரியலையா? அப்போ இந்த 10 வருஷத்தில் பிஜேபி இல்லை, இல்லாட்டி இந்த 5 வருஷத்தில் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கும். ஏன் முதலே அதை சொல்லலை? இப்போ எதுக்கு பேசுகிறாரு? முட்டாளுங்களை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லோருமே முட்டாள் கிடையாது, நீங்கள் பேசுறதுக்கு கேட்டுட்ருக்கிறதுக்கு. ஆகையால் மக்களே பிஜேபிக்கு நீங்கள் ஓட் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அவதிப்பட போகிறீங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நான் அந்த ஊழல்வாதி யாரை பற்றி பயப்படவும் மாட்டேன். அவங்க என்கிட்ட வாழாட்டினாலும் எனக்கு எப்படி அவங்கள வாழ நொறுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என் கடவுள் தான் என்னை பேச சொல்கிறார். நான் பேச ஆரம்பித்ததே என் கடவுள் உத்தரவு கொடுத்த அப்புறம் தான். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊழல் செய்பவர்களை பார்த்து நம்ம வாயை மூடிட்டு இருந்தானா அந்த ஊழல் நம்மளுக்கும் உடந்தே இருக்கிறது என்று தான் என் கடவுள் சொல்கிறார்.